என்னோட பெரிய தங்கச்சி பண்ணனால உனக்கு இப்படி இருந்ததாச்சு, அந்த கில்ட்டி எனக்கு ஃபீல் ஆகுது. എനിക്ക് ഞാൻ ചെയ്ത തെറ്റെനിക്ക് മനസ്സിലായി. ഞാൻ ഫീൽ ആക്കാം. அவள் டீ சாப்பிட்டக்கப்புறம் நீ பேசுபா. ஒன்னெக்ஸின் முக்கிய பங்குதாரர் கிங்ஸ் பஞ்சாப் அணியின் தற்போதைய கேப்டன் மில் ஸ்டார்க் மற்றும் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியின் சுறுசுறுப்பான வீரர்கள் ஷிகர் தவான். இந்த ஐபிஎல்ல நீங்க ஒன்னெக்ஸின் இணையதளத்தை சென்று நீங்க தேர்வு செய்யலாம். இந்த குழுவின் பங்கேற்புடன் நீங்க டாடா நிக்சன் கார் வின் பண்ணலாம். அது மட்டும் இல்லைங்க, நீங்க பைக் வின் பண்ணலாம். நான் சொல்லிட்டு இந்த கேம் விளையாடாதீங்க, நீங்க உங்க விருப்பத்தை ஏற்ற மாதிரி இந்த கேம் விளையாடுங்க. ஹலோ, சரிம்மா, சரி, நான் கூப்பிட்றேம்மா. இல்லை கிளம்பிடு, நான் கூப்பிட்றேன். சரி, ஓகே. சொல்லுங்கள். யார்? வீட்டில் கால் பண்ணாங்க, கிளம்பலையே என்னன்ட்டு. என்னாச்சு வர சொன்னீங்க? கிளம்பும்போது நில்லுன்றீங்க. இங்கே இருந்தாலும் அது நான் ஒரு இதுவாகிட்டே இருக்குது. சரி, ஏதாவது மறக்கிறையா நீ என்கிட்டேருந்து? உங்கள்கிட்டயா? உங்கள்கிட்ட நான் எதுவும் மறைக்கலையே. நான் ஏன் உங்கள்கிட்ட மறைக்க போகிறேன்? உங்கள்கிட்ட நான் மறைக்கல. உண்மையா? ஐயோ, நான் எதுவும் மறைக்கல. உண்மையாக மறைக்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒன்றும் தெரியாது இருக்க. இல்லை கிடையாது. இல்லை, ஒரு விஷயம் பேசணும், பட் இது பேச வேண்டிய இடம் இல்லை. ஆனால் வந்து எதுவும் மறைக்கல, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மறைக்கல. ஏன் புரியல? இல்லை, நான் ஊருக்கு போய்ட்டு உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அது வந்து எனக்கு சொல்ல முடியல என்னன்ட்டு, நேராக பார்த்து பேச முடியல. அது நான் தப்பு பண்ண மாதிரி ஃபீல் ஆகிட்டே இருக்கு எனக்கு. இன்னமும் எல்லோரும் என்ன முட்டாளாக்கிட்டு இருக்கேன். யார்? நான்லாம் அவங்கள எதுவும் பண்ணல. நீங்கள் வேறு எனக்கு ஒத்து விடாதீங்க. வித்யா கிட்ட பேசிட்டு நான் கூப்பிடுறேன். சரியா? நானும் தப்பு பண்ணுவேன், இப்படிலாம் பேசாதீங்க. இல்லை நான் கூப்பிடுறேன். சரி, கூப்பிடுங்க. அப்போ உனக்கும் புரிஞ்சிருச்சு என்னன்னு. சரி, ஓகே, கூப்பிடுங்க. நான் கிட்ட வந்து பேசுகிறேன் தள்ளி. ஓகே, பேசுங்க, பரவாயில்ல. நம்பியா? ஒன்றும் இல்லை. ആരെങ്ങനെ പൊട്ടനായിക്കൊണ്ടിരിക്കുന്നത് നിങ്ങൾ? എന്നാലും ഞാൻ തന്നെ നോക്കുന്നില്ലേ? ഞാൻ നോക്കുന്നതിൽ എന്തെങ്കിലും കുറവുണ്ടോ? എൻ്റെ അടുത്ത് എന്നിട്ട് ഇങ്ങനെ പൊട്ടനാക്കണം എല്ലാവരും കൂടിയിട്ട്. ഇത് അവനെ നോക്കേണ്ട കാര്യം നിങ്ങളോട് ചോദിച്ച ഉത്തരം നീ പറ. അപ്പം എന്നെ എല്ലാവരും അടുത്ത് നാണം കെടുത്ത അച്ഛൻ്റെയും എല്ലാവരും അടുത്ത് നാണം കെടുത്താൻ ഉദ്ദേശിച്ചാണ് നീ ഇരിക്കുന്നത് അല്ലേ? അങ്ങനെ നാണം കെടുത്തണ ഉദ്ദേശം. എൻ്റെ സായി പറഞ്ഞാലും അറിയുള്ളൂ. അപ്പം സായിക്കും അറിയാം, നിനക്കും അറിയാം. അപ്പം എനിക്കറിയില്ല. ഇല്ല, ഉங்ககிட்ட நான் பேசுறதே இல்லை. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு. அதுபோல் என் தங்கச்சிக்கிட்ட பேசிட்டு இருக்க. என்ன இது கேட்கட்டும், நீ என்கிட்ட சொல்லல. சொல்ல வந்தேன் உங்கள்கிட்ட. நீ சொல்ல வந்தேன்னா அது அப்போ இருந்தது எல்லாரும் இருந்து என்ன முட்டாள இருந்து எல்லாரும் முன்னாடி இருந்தால் என்ன அசிங்கப்படுத்தணும் எல்லாருக்கும். அதுதான் தேவை இல்லை? നീ കോളേജിൽ ഇരുന്നത് എത്ര മണിക്ക് ഇതാവുന്നത്? നീ എൻ്റെ അടുത്ത് ട്യൂഷൻ പോകണമെന്ന് പറഞ്ഞു. നീ ട്യൂഷനും പോകുന്നില്ല, ഒന്നിനും പോകുന്നില്ല എന്നുള്ളത് പിന്നെ അറിയണത്. നമ്മൾ എന്നോട് എന്താ പറയുക, എനിക്ക് എന്താ പറയേണ്ടത് ഏതാ പറയേണ്ടതെന്നൊന്നും അറിയുന്നില്ല. എൻ്റെ കൂട്ടുകാരെ വിളിച്ചിട്ട് ഇതിനു മുമ്പ് ഇരുന്ന് പറഞ്ഞു, ഇങ്ങനെ ഒരു കാര്യം പറഞ്ഞായിരുന്നു. എൻ്റെ അനിയത്തി ഇങ്ങനെ ഇവിടെ വർക്കിന് പോകണമെന്ന്. ഞാനും പറഞ്ഞപ്പോൾ റിയ പോവായിരിക്കും എന്ന് പറഞ്ഞിട്ട് ഞാൻ പിന്നെ അത് മൈൻഡാക്കാൻ നിന്നില്ല. റിയ പോവാ അങ്ങനെ വിടേണ്ട കാര്യമില്ലല്ലോ എന്ന് ഞാൻ വിചാരിച്ചു. ഞാൻ പിന്നെ അത്രയ്ക്ക് ഞാനതൊന്നും ഓർത്തില്ല. എൻ്റെ പല ടെൻഷൻ്റെ ഇടയിൽ ഞാൻ അതൊന്നും ഓർത്തില്ല. ഞാൻ പക്ഷേ നീ ഇത്രയും വലിയ കുട്ടിയെന്ന് ഞാൻ പ്രതീക്ഷിച്ചില്ല കേട്ടോ. അല്ല, എന്താണെന്ന് പറഞ്ഞാൽ നിനക്ക് കോളേജ് ഫീസിനുള്ളതിനോ കോളേജിൽ പോകാനുള്ള ചിലവിനോ നിനക്കിപ്പോൾ ഫ്രണ്ട്സിൻ്റെ അടുത്ത് പോകുമ്പോൾ അതിനുള്ള എന്തെങ്കിലും ചിലവാക്കാൻ എന്തെങ്കിലും കാശ് നീ ചോദിച്ചു ഞാൻ തരാണ്ടിരുന്നുണ്ടോ? അല്ല, എപ്പോഴും എൻ്റെ അടുത്ത് ക്യാഷ് ഇല്ലെങ്കിൽ പോലും ഞാൻ എന്തെങ്കിലും ചെയ്തിട്ടിരുന്നില്ലേ? ഞാൻ നിനക്ക് മോൾക്ക് പൈസ തരാറില്ല. ഞാൻ എന്തിനാ കുറവ് വരുത്തിയിട്ടുള്ളത്? இந்த விஷயம் எனக்கே தெரியாது. நானே கண்டுபிடிச்சி கேட்டு நான் சொல்லலை. ஒன்று நான் சொல்லலை. நான் பேசினேன் இருந்தேன். நான் ஊருக்கு போயிட்டு பேசினேன் இருந்தேன்.
அவர் தான் ஊருக்கு போக வேண்டாம் அவங்கள்ட்ட பேசணும்னு சொன்னார். சரியா, என்ன മുറിക്കാതെ നീ. ഇല്ല, നീ പറഞ്ഞില്ലെങ്കിലും അവൻ പറഞ്ഞില്ലെങ്കിലും ഒന്നും എനിക്കറിയില്ല വിചാരിക്കരുത്. എനിക്ക് അത്രയ്ക്ക് അത്രയ്ക്ക് നീ എന്നെയൊക്കെ കരുതിയിട്ടുള്ളൂ മോളെ. உனக்கு இதொന്നും சொல்லணும்னுள்ள ஒரு இதுவும் கிடையாது இல்லையா? எனக்கு நேரில் சொல்கிறதுக்கு மனசு ஒரு மாதிரி இருக்கு. நேரில் சொல்கிறதுக்கு என்ன மனசு மாதிரி? என்னால் வந்து அப்புறம் அந்த பொண்ணை என்ன நீங்கள் அடித்து திட்டி அது தேவையில்லாமல் ஆகிடும். நான் பேசி அட்வைஸ் பண்ணிட்டேன். ஓகே நான் நின்றுன்றேன்னு சொல்லிட்டாலும் நான் சரி ஓகே தெரியாமல் பார்த்துக்கலாம், என்னால் பிரச்சனை வேண்டாம் அப்படின்றதுக்காக தான். அவன் தங்கச்சி எதுலேயும் போயிட்டு இருந்தது ஒர்க் பண்ணி நான் கண்ணால் பார்த்து எனக்கு எப்படி இருக்கு, எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு தான் தெரியும். ஒர்க் போகிறாங்க தான், ஒர்க் போகலாம் இல்லை, என்னென்னா படித்து முடிச்சுட்டு போகலாம், படிச்சுக்கிட்டே ஒர்க் போகிறேன் அப்படின்னும் போது எனக்கே ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. எல்லாம் ஒர்க்கு போகிறது தப்பு நான் சொல்லலை. അണ്ണയുടെ പേശിയെല്ലാം சொன்னல ഇപ്പോൾ പേശി വർക്കിന് മോള് പോയത് തെറ്റെന്ന് ഞാൻ പറയുന്നില്ല. പക്ഷേ ഇതിപ്പോൾ അച്ഛൻ്റെ അവിടെ ഇരുന്നിട്ട് പോയിട്ടുണ്ടെങ്കിൽ കൂടി ഇത്രയ്ക്ക് ഇത് വരില്ല. ഇത് എൻ്റെ കൂടെ വന്നിട്ട് ഇങ്ങനെ ആകുമ്പോൾ അച്ഛൻ എന്ത് ചെയ്യുന്ന മോൾക്ക് അറിയാമല്ലോ. ബുദ്ധിമുട്ട് അത്രയ്ക്ക് അങ്ങനെ ബുദ്ധിമുട്ടിക്കേണ്ട വെച്ചിട്ട് ഞാൻ എൻ്റെ ഭാഗം ഒരു ഹെൽപ്പ് സൈക്ക് ചെയ്ത് വെച്ചിട്ടായിരുന്നു. അല്ലാതെ എന്തിന് അതിന് നാണം കെടുത്താനുള്ള അതൊന്നും ഇല്ല. അല്ലല്ല, ഇതിൻ്റെ ഇതിൽ എനിക്കിപ്പോൾ അച്ഛനെ അതൊന്നും അറിയില്ല എന്ന് വിചാരിക്കുന്നുണ്ട്. അറിഞ്ഞു പറഞ്ഞാൽ എന്ത് പറയും നീ എന്ന് പറ. അച്ഛൻ നമ്മുടെ അച്ഛൻ തന്നെ ഇപ്പം ഇതിനെ പറ്റി പറഞ്ഞ് നാണം കെടുത്തില്ലയോ? പക്ഷെ ഞാൻ എന്നെ കൊണ്ട് അല്ല, അച്ഛൻ എന്താ പറയും, നോക്ക് കൊണ്ടുപോയിട്ട് അവൻ വർക്കിന് വിട്ടിക്കണം, അവിടെ വർക്കിന് വിട്ടിട്ടാണ് തയ്ക്കണത്, അങ്ങനെ എന്തെല്ലാം പറഞ്ഞതിന് പറഞ്ഞാൽ പിന്നെ ഞാൻ എന്തിനാ ജീവിച്ചിരിക്കണല്ലോ അർത്ഥമുള്ളത്? എനിക്കൊരു വില തരാത്ത പോലെ ആയില്ലേ. എല്ലാത്തിനും ബുദ്ധിമുട്ടിക്കേണ്ട കാര്യമില്ലല്ലോ. എല്ലാത്തിനും എന്നെ ബുദ്ധിമുട്ടിക്കേണ്ട കാര്യമില്ല. മനസ്സിലായില്ല? ഹെൽപ്പ് ചെയ്യാൻ തോന്നി, അപ്പൊ ഞാൻ ചെയ്തു. അത്ര അങ്ങനെ ചെയ്യേണ്ട കാര്യമില്ല, അത് ചെയ്യേണ്ട കാര്യമില്ല. ഇനി മേലെ അത് ചെയ്യണ്ട കേട്ടല്ലോ. ചെയ്തു പോയി, ഇനി ചെയ്യില്ല. അല്ല, നീ അങ്ങനെ ചെയ്യണം എന്നുള്ള ആഗ്രഹമുണ്ട്. വേറെ നീ ഒരു കാര്യം ചെയ്തേക്കത്, നീ അച്ഛൻ്റെ തന്നെ പോയിരുന്നോ? ആ കാര്യം ഇത് കുറച്ചായിട്ട് ഇത്തിരിയെങ്കിലും ഒരു സന്തോഷിച്ചായിരിക്കണത്. നീയെങ്കിലും എൻ്റെ കൂടെ ഇരുന്നുണ്ടല്ലോ എന്നുള്ളതിൽ എൻ്റെ എന്താ ഞാൻ പറയാ, എൻ്റെ സന്തോഷം ഹെൽപ്പ് ചെയ്യുന്ന ചോദിച്ചു. അത് വേണ്ട, മനസ്സിലായില്ലേ? നിനക്കിപ്പോൾ അത് വേണമെന്നുണ്ടെങ്കിൽ പറഞ്ഞാൽ പോരെ. ഞാൻ അതിന് എന്താ പറയുക, ആ കാശ് ഞാൻ തരില്ലേ? നിന്നെ അവരെ ചോദിച്ചാൽ ഏതെങ്കിലും പൈസ ഞാൻ തരാണ്ടിരുന്നുണ്ടോ? എനിക്ക് വേണ്ടിയിട്ടല്ല ഞാൻ ചെയ്യുന്നത്. ആയിക്കോട്ടെ, നീ നിനക്ക് വേണ്ടിയിട്ട് ചെയ്യുന്നില്ല എന്ന് പറയാൻ അവന് വേണ്ടി ചെയ്യാൻ എനിക്കറിയാം. അപ്പം അതിനെന്തെങ്കിലും വേണമെന്ന് പറയാൻ എനിക്ക് എന്നോട് പറഞ്ഞാൽ പോരെ. இல்லை இதில் இல்லாத எனக்கு ரொம்ப எல்லாரும் அப்படிலாம் கிடையாது. இது வந்து ரொம்ப இதாகுது, பேச முடியாது. நான் இல்லைன்னு சொல்லிட்டேன், பேசியாச்சு. திரும்பவும் நான் பேசி அதை கஷ்டப்படுத்தி எதுக்கு வேண்டாம் அப்படின்றத நானுமே அமைதியாக இருக்கேன். என்னம்மா நான் கூட சொன்னா இல்லையாம்மா வேண்டான்னு சொல்லிட்டு. മോൾക്ക് ഇനി എന്താ വേണ്ടത് പറഞ്ഞു കഴിഞ്ഞാൽ അപ്പുറത്ത് ആർക്ക് ഹെൽപ്പ് ചെയ്യുകയാണെങ്കിലും ഇപ്പം എന്താണെങ്കിലും എന്നോട് ചോദിക്കുക. ഓക്കെ, പറയാണ്ട് ഒരിക്കലും ഇതൊന്നും ചെയ്യരുത്, അത് എന്നോട് ചെയ്യരുത്, കേട്ടില്ലേ? ഇപ്പം എല്ലാത്തിലും ടെൻഷൻ എന്നാലെ മുടിയല്ലേ, എല്ലാ டோட்டலாக என்னோட மைண்டே கையில் இல்லை. பின்ன இதுக்கிடையில் இருந்தது அவங்களோட கொஞ்சம் மெசேஜஸ் எல்லாம் படித்தேன். அதுலேயும் கொஞ்சம் பேர் கேட்குறா எல்லாம் எப்படி பண்ணுறாங்களோ. இப்போ நீ வந்துட்டு இல்லை, அதுதான் அங்கே கேட்குறேன். இந்த இப்போ நீ வந்ததுனால தான் எங்களோட குடும்பம் இப்படி சின்ன பின்னமாக இருக்குது அப்படி இப்படின்னு. நீ வந்ததில்லை இது வந்ததில்லைன்னு கிடையாது. எப்படி இருந்தாலும் வர வேண்டியது எப்படி இருந்தாலும் வந்து தான் ஆகும். சரியா? அப்போ நீ வந்தாலும் சரி, வரலைனாலும் சரி, ஓகே நீ வந்ததுனால ஒன்றுமே இதில் நடக்கலை. இல்லை எனக்கு சரியா? வந்த இல்லை எனக்கு என்ன தெரிஞ்சிச்சுன்னா, ரியாக்குள்ள பாசம் மாதிரி இவளுக்கும் இருந்தது, என் மேலே இவ்வளோ பாசம் இருக்குதுன்னு புரிஞ்சிருச்சு. ஓகே, ஆனால் ரியா பாதியிலே போச்சு. அப்பா போதும், அண்ணா வேணாம், நீ வேணாம் சொல்லிட்டு போச்சு. அப்போ ஆனால் அவள் வந்தையில் தான் நீ எனக்கு கிடச்சிது. இதா வித்யா என்னோட சின்ன தங்கச்சி, என்னோட சின்ன பாப்பா, அவள் கிடச்சிது. எனக்கு கஷ்டமாக இருக்குது. என்னென்னா வந்து அவங்க சொல்லும்போது நீ எதுக்கு கேரளாவில் போயிட்டு வீடியோ எடுக்கிற, நீ வந்து இது பண்ணுற அப்படி பண்ணுற, நீ போனதில் தான் அவ்வளோ பிரச்சனையுமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எனக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்னென்னா இது பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் நான் வரலன்னாலும் விட மாட்டேறீங்க, வாங்கன்றீங்க. இல்லை எப்படி இருந்தாலும் என்னோட பெரிய தங்கச்சி
பண்ணால உனக்கு இப்படி இருந்ததாச்சு, அந்த கில்ட்டி எனக்கு ஃபீல் ஆகுது. சரியா? அப்போ அதனால தான் இருந்தது. நீங்கள் வா ஒன்று அப்படி நான் பார்த்துட்டு இருக்கேன். நான் அதெல்லாம் திங்க் பண்ணவே இல்லை. நான் வந்து ஃப்ரீயாக விட்டுட்டேன். நான் என் வேலையை நான் இன்னும் அப்படி தான் போயிட்டுருக்கேன். நீ வந்து என்னம்மா ஏன் അത് മാറിയില്ല എന്നാ നമ്മുടെ ഒരിക്കലും എന്താ പറയട്ടെ, ഏതെങ്കിലും രീതിയിലിരുന്ന് ഏട്ടനെ താത്താൻ വേണ്ടിയിട്ടാണ് അച്ഛനായിക്കോട്ടെ മറ്റുള്ളവരായിക്കോട്ടെ ഇരിക്കുന്നത്. അവർ ഉമ്മത്ത് ദയവ് ചെയ്തിട്ട് എന്നെ തലപൊഞ്ഞ് നിൽക്കേണ്ട അവസ്ഥ വരുത്തരുത് കേട്ടോ. എനിക്ക് എത്ര പൈസ ആവശ്യമുണ്ടെങ്കിൽ എന്തുണ്ടെങ്കിലും ഞാൻ ചെയ്തുതരാം. പോരെ? ചെയ്തുതരാണ്ടിരുന്നുണ്ടോ? തടുക്കില്ല. நெக்ஸ்ட் பிளான் என்ன பண்ணுங்க? இல்லை, எனக்கு ஒரு டோட்டலாக என்னோட மைண்ட் எல்லாம் அப்செட்டாக இருக்குது, ஒரு மாதிரி இருக்குது. அப்புறம் வந்து அம்பலத்துக்கு போவோம். நமக்கு அந்த அம்பலத்துக்கு ஒன்று கோவிலில் போகலாமா? தெரியுமா? சொல்லி தருவா? அவளுக்கெல்லாம் எல்லாமே தெரியும். இல்லை, என்ன பிரச்சனை வந்தாலும் அண்ணன் விட்டு போயிடுவேன். ഇല്ല, ഒരിക്കലും ഇല്ല. ഇപ്പം റിയ ചെയ്ത മാതിരി ഞാൻ ഒരിക്കലും ചെയ്യില്ല, ഉറപ്പായിട്ട് ഞാൻ പോയില്ല. അപ്പോൾ എന്തോ വന്നാലും ചേട്ടനെ പറഞ്ഞു വിട്ടാലും പോവില്ല. എന്ന് വെച്ചാൽ അനിയത്തിയായിട്ട് ഞാൻ എപ്പോഴും കൂടുന്നുണ്ടാവും. ഇതെനിക്ക് ഞാൻ ചെയ്ത തെറ്റെനിക്ക് മനസ്സിലായി, ഞാൻ ചെയ്ത് ഉറപ്പാണ്. பேசினா எல்லாமே ഞാൻ കുറച്ച് ചായ ഇട്ടില്ല, കുടിച്ചിട്ട് നമുക്ക് അമ്പലത്തിൽ പോവാം. டீ போட்டு கிளம்புறேன் நான். ഇല്ല, വാ കുടിച്ചിട്ട് நீ டீ சாப்பிட்டு தான் போகணும். வா, டீ போடுறது அவன் தான் டீ போடுறான். அவங்க போடுவாங்க. இல்லை இல்லை, நாங்கள் பக்கத்தில் அவள் டீ சாப்பிட்டக்கப்புறம் நீ பேசு. வா வா. കുടിക്കുവാണോ?